சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதியில் இருந்த 2 சத்தியங்களை நாம் அனுசரிச்சிருக்கிறோம். முதலாவது சுத்தம் பண்ணப்பட்டோம், 2வது சத்திய தேவனுக்கு ஆராதனையை அனுசரிச்சோம். இந்த 2 சத்தியத்தின் வழியாக தெய்வம் நமக்கு சுத்தத்தை ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். சுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த 2வது பகுதிக்குள்ளாக 3 சத்தியங்களை அனுசரிக்க இருக்கிறோம். ஒன்று, கல்வாரி ஜீவ அப்பங்களை புசிப்பதற்காக சத்திய ஆராய்ச்சி செய்தி. 2, கல்வாரி ஜீவ ஒளிய சத்திய சாட்சியா சத்திய தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். 3, கல்வாரி ஜீவ வாசனை. இயேசு தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது போல நாமும் சொந்த வாசனையா நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். இந்த 3 சத்தியத்தை நாம் அனுசரித்தோம் அப்படின்னா நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் நன்மையா பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது நாம சத்திய ஆராய்ச்சி செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? 24 வசனங்கள். இந்த 24 வசனங்கள்ல ஒரு மைய வார்த்தையை எடுத்து அதை 3ஆ ஆராய்ச்சி பண்ண இருக்கிறோம். ஒரு மைய வசனத்தை எடுத்து அதை 3ஆ பகுத்து பிரிக்க இருக்கிறோம். தொடர்ந்து மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்கான ஒரு வசனத்தை எடுத்து அதை 3ஆ பிரிக்க இருக்கிறோம். மரணத்துக்கான ஒரு வசனத்தை எடுத்து அதை 3ஆ பிரிக்க இருக்கிறோம். ஆக மொத்தம் 12 சத்தியத்தை ஜீவ ஆகாரமா ஜீவ அப்பங்களா புசித்து ஆவிக்குரிய மனிதனுக்கு ஜீவன் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அது 3ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தை நிர்வாணி. மைய வார்த்தைக்கான வேத வசனங்கள் என்ன அப்படின்னா 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். இந்த 3 வசனங்கள்லயும் நிர்வாணிங்கிற வார்த்தை வருது. 3 முறை இந்த அதிகாரத்துல நிர்வாணிங்கிற வார்த்தை வர்றதுனால இத கீவேர்டா மைய வார்த்தையை எடுத்துக்கொள்கிறோம். இப்ப நிர்வாணிங்கிற வார்த்தையை மையமாக கொண்டு 3 சத்தியத்தை நாம கேள்விப்பட இருக்கிறோம்.
கவனிங்க, நிர்வாணி ஒரு கேரக்டரை குறிக்கிற வார்த்தை. இன்னும் தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா மனுஷரை குறிக்கிற வார்த்தை. இந்த மனுஷர் என்பது ஆவி பெற்றோரை குறிக்குது. ஆவி பெற்றோர் நிர்வாணியா ஆக்கப்பட்டிருந்த ஒரு சத்தியம். நிர்வாணமா இருக்கிற மனுஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க? நிர்வாணின்னு சொல்லுவாங்க. இப்ப இத ரொம்ப விலகி சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆடை இல்லாத மனிதனோ மனுஷியோ என்னங்க? நிர்வாணி. எதுக்கு ஆடை உடுத்தணும்? எதுக்கு ஆடை உடுத்தாம இருக்கக்கூடாது? நிர்வாணியா வாழ்வது நல்லதா கெட்டதா? நிர்வாணியா வாழ்வதிலே என்ன இழப்பு இருக்கிறது? இதெல்லாம் கண்டுபிடிச்சு சத்தியத்தை விளங்கிக்க போறோம். உலகத்துல நிர்வாணியா இருக்க எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா எல்லாரும் ஆடை அணிந்திருக்க விரும்புவாங்க. ஒரு மனிதன் தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய நேரம் மட்டும்தான், ஒரு மனுஷன் தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய நேரம் மட்டும்தான் நிர்வாண நிலைக்கு போக வேண்டி இருக்கும். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தன்னுடைய உடைய மாற்ற வேண்டிய நேரத்துல மட்டும்தான் நிர்வாணத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படும். இது நம்ம இயல்பா தெரிஞ்சு வச்சிருக்கிற உண்மை. ஆனால் நிர்வாணிக்குள்ள நிர்வாணம் இருக்கு. நிர்வாணம் என்பது மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம். நிர்வாணம் என்பது மனிதனுக்குள் வந்த ஒரு சாபம். உடை உடுத்தி இருப்பது ஒரு ஆசீர்வாதம்னா, உடை உடுத்தாமல் நிர்வாணியா இருப்பது என்னங்க? சாபம் தான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சரீரத்தின் மானத்தை மறைக்க உடையை உடுத்தி நிர்வாணத்தை களைகிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் தன்னுடைய மானத்தை மறைக்க உடையை உடுத்தி நிர்வாணத்தை நீக்குகின்றனர். நம்ம சரீரத்துக்கு உடையை உடுத்துவதை நிர்வாணம் இல்லாத நிலைமைன்னு விளங்கி இருக்கிறோம். இல்ல, சின்ன குழந்தை ஜட்டி போட்டிருக்கு, அந்த ஜட்டியை பிடிச்சி பெரியவங்க விளையாட்டா இழுப்பாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த ஜட்டியை பிடிச்சு இழுத்து மறுபடியும் போட்டுக்கும். ஏன்? நிர்வாணமா இருக்கக்கூடாதுங்கிற உணர்வு இருக்கு. ஒரு குழந்தைக்கே இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்காதா? என்ன இருக்கும். ஆனா பல நேரம் ரோட்டோரங்கள்ல பாக்குறோம், மது அருந்திட்டு தன்னுடைய ஆடை கலைந்து போவதை கூட அறியாம நிர்வாணமா என்ன பண்றாங்க? கிடக்குறாங்க, போதையில அப்படி கிடக்குறாங்க. மனிதனோ மனுஷியோ சரீர அளவிலே நிர்வாணமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது ஒரு பெரிய சாபம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல காவல் நிலையத்துல பாத்தீங்க அப்படின்னா சில குற்றவாளிகளை அறகுறையா ஆடை உடுத்த வச்சிருப்பாங்க. குற்றவாளிகளை முழுமையா உடைய என்ன பண்ண விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆடையெல்லாம் எடுத்துருவாங்க, அற நிர்வாணமா இருப்பான். ஒரு குற்றவாளிக்கு முழுமையான ஆடை கிடைப்பதில்லை. ஒரு குற்றவாளிக்கு முழுமையான ஆடை கிடைப்பதில்லை. சோ ஆடைக்கும் ஆடை களையப்படுவதற்கும் காரணம் என்னன்னு பார்க்கும்போது, குற்றம் இல்லாம இருக்கும் போது ஆடை கிடைக்கிறது, குற்றம் வரும்போது ஆடை களையப்படுகிறது. ஆடை களையப்படும் பொழுது நிர்வாணம் உண்டாகி நிர்வாணியாக ஆக்கப்படுகிறான். இந்த வார்த்தையை பேசுறது ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைங்க இருக்கிறோம், பெரியவங்க இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். பக்திக்கு ஏதுவா இந்த சத்தியத்தை கேட்கணும். சோ சத்தியத்தை கேட்கறதுல தேவ பக்தி முக்கியம். உடல் ரீதியா நிர்வாணம் எல்லாருக்கும் விளங்குது. ஆனா வேத சத்தியத்தின்படி 3 வித நிர்வாணம் இருக்கு, 3 வித உடைகள் இருக்கு. 3 உடைகள் போச்சுன்னா 3 நிர்வாணம் வரும். 1 ஆவியில் நிர்வாணம், 2 ஆத்துமாவில் நிர்வாணம், 3 சரீரத்தில் நிர்வாணம். மைய வசனத்துக்குள்ள போகும்போது இன்னும் நல்லா விளங்கும். ஆத்துமாவுக்கு உடை இருக்கு, ஆத்துமால உடை இல்லைன்னா நிர்வாணம் வரும். ஆவிக்கு உடை இருக்கு, ஆவிக்கு உடை இல்லைன்னா நிர்வாணம் வரும். சரீரத்துக்கு உடை இருக்கு, அது இல்லைன்னா சரீரத்துல என்ன வரும்? நிர்வாணம் வரும். நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம்
நிர்வாணமா இருக்கக்கூடாது. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நிர்வாணமா சாமமா இருக்கக்கூடாது அப்படின்னா, ஆவியில நிர்வாணம் எப்படி, ஆத்மால நிர்வாணம் எப்படி, சரீரத்துல நிர்வாணம்னா என்னங்கிறத வேத வசனங்கள்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு செய்தியே கொஞ்சம் கவனமா கேளுங்க, இல்லன்னா விளங்காது. இன்னைக்கு சத்தியத்தை சரியா கவனமா கேட்கலன்னா விளங்கவே விளங்காது. குழந்தை பிறந்த உடனே அதை குளிப்பாட்டி அது முதல்ல உடுத்துறாங்க, அப்புறம் தான் பாலை கொடுக்கறாங்க. பிறந்த குழந்தைய சுத்தம் பண்ணி முதல்ல என்ன செய்யறாங்க, அதுக்குன்னு ஒரு உடைய அணிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தாய்கிட்ட கொண்டு போய் அதுக்கு என்ன கொடுப்பாங்க, பாலே கொடுப்பாங்க. கிசிப்பை விட எது முக்கியம், உடை முக்கியம். காலையில குளிச்சுட்டு துணி உடுத்தாம வந்து சாப்பிடுவோமா, துணி உடுத்திட்டு தான் வந்து சாப்பிடுவோம். துணி எவ்வளவு முக்கியம், உடை எவ்வளவு முக்கியம். நிர்வாணம் காணப்படக்கூடாது என்பது எவ்வளவு அவசியம் என்பதை விளங்கிக்கணும். உடம்பு நிர்வாணத்தை பத்தி கவலைப்படுறோம், உடம்பு நிர்வாணமா மற்றவங்க முன்னால இருந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்னால என் ஆவி ஆத்துமா சரீரம் நிர்வாணமா இருக்குதா இல்லையாங்கிறத என்னைக்காவது சிந்திக்கிறோமா? பிறந்த குழந்தை இல்ல சின்ன வயசு பிள்ளை தாய் தோப்ப முன்னால நிர்வாணமா இருக்கிறத அறியாம விளையாடும், வாழ்க்கை நடக்கும். அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அம்மா அப்பா முன்னால கூட எப்படி வராது, நிர்வாணமா வராது. மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட்டோம், சபைக்குள்ள வந்தோம், இத்தனை வருஷமா தேவனுக்கு முன்னால வாழ்றோம். தேவனுக்கு முன்பா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் நிர்வாணமா இருக்குதா? என்னைக்காவது இதை கண்டுபிடிக்கிறோமா? என்னைக்காவது இதை யோசிக்கிறோமா? நம்ம ஆவி நிர்வாணமா இருக்குதா இல்லையா கண்டுபிடிக்கணும். நம்ம ஆத்துமா நிர்வாணமா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம சரீரம் நிர்வாணமா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். பாஸ்டர் சரீரம் எல்லாம் நாங்க டெய்லி 2 Dress 3 Dress போடுறோம் பாஸ்டர், அந்த Dress குறிக்கல. அது ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு தேவனுடைய பார்வையிலே நாம் உடுத்த வேண்டிய ஆடைகள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, அதை கண்டுபிடிச்சு உடுத்தணும். எந்த ஜவுளி கடைக்கு போனாலும் இந்த உடை கிடைக்காது. எந்த டெய்லர்ட்ட போனாலும் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு உடையை தைத்து கொடுக்க முடியாது. யாருதான் இந்த உடையை கொடுக்க முடியும்? ஆவி ஆத்துமா சரீரத்தினுடைய நிர்வாணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த நிர்வாணத்துக்கு தகுந்த உடைய தெய்வம் தான் கொடுக்க முடியும். நிர்வாணமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான உடைய என்ன பண்ணுங்க, போடுங்க. டெய்லி மாத்துங்க. டெய்லி ஆவிக்கு, டெய்லி ஆத்மாவுக்கு, டெய்லி சரீரத்துக்கு உடைய உடுத்துங்க. இதுல ரொம்ப கவனமா இருங்க. இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இந்த ஒரு காரியத்துல நம்ம எச்சரிக்கை இல்லாம இருந்தோம் அப்படின்னா போதும், பிசாசு நம்மள பயங்கரமான குற்றத்துக்குள்ள கொண்டு போயிடுவோம். இதெல்லாம் வேத வசனங்களை டெய்லி லைஃப்ல என்ன பண்ணணும் கண்டுபிடிங்க. இப்ப மைய வசனத்தை குறிப்போம். மைய வசனம் 10ஆம் வசனம். ஒன்று 2 3. அதற்கு அவன் யாரு? ஆதாம், முதல் மனுஷன். நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே, பரலோகத்திலிருந்து தெய்வம் ஏதேன் தோட்டத்துக்கு வர்றாரு. அவர் வர்ற சத்தம் ஆதாமுக்கு என்ன பண்ணுது, கேக்குது. அவர் சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு என்ன வருது, பயம் வருது. ஏன் பயம் வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் எப்படி இருக்கிறான், ஆதாம் நிர்வாணியா இருக்கிறான். நிர்வாணியா இருக்கிறவங்களுக்குள்ள என்ன வரும், பயம் வரும். நிர்வாணிங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடு பாருங்க. வேதத்துல பயங்கர வார்த்தை எங்க வருதோ அங்க என்ன மறைஞ்சிருக்கு, நிர்வாணம் மறைஞ்சிரு. சோ ஆதாமு கிட்ட தெய்வம் கொடுத்த தேவ மகிமைங்கிற வஸ்திரம் இல்ல, தேவ சாயல்கிற வஸ்திரம் இல்ல, தேவ ஒளிங்கிற வஸ்திரம் இல்ல. அதனால அவன் என்னவா இருந்தான், நிர்வாணியா இருந்தான். நிர்வாணம் அவனுக்கு எதை கொடுத்துச்சு, பயத்தை கொடுத்துச்சு.
ஆதாம படைச்ச போது ஆதாமுக்கு முன்னால தெய்வம் நிக்கிறாரு. ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது தெய்வத்துக்கு முன்னால நிக்கிறான். படைக்கப்பட்ட உடனே அவங்கிட்ட என்ன இருந்துச்சு? தேவ மகிமை இருந்துச்சு. மகிமையுள்ள தெய்வத்தை பார்க்கிறான், நிக்கிறான், தைரியமா அவனை பார்த்து நிக்கிறான். ஆனா இப்ப நிர்வாணியா இருக்கும் போது அவர் முன்னால அவனால என்ன பண்ண முடியல, நிக்க முடியல, பயம் இருக்குது. அதனால அவன் போய் என்ன பண்ணிக்கிட்டான், ஒளிந்து கொண்டான். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள வலு சர்ப்பம் வந்து ஏவாள் கிட்ட பேசுறான். கவனமா கேளுங்க. ஏவாள் வலு சர்ப்பத்தினுடைய பேச்ச சத்தத்தை என்ன பண்றான், கேட்கிறான். ஏதோ தெய்வம் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாரோ அத புசிக்கும்படியா பேசுறான். அவன் அந்த பேச்ச கேட்டதுனால அந்த பழத்தை என்ன பண்ணிட்டான், புசிச்சுட்டான். அவன் புசிச்சது மாத்திரம் இல்ல, புருஷனுக்கும் ஆதாமுக்கும் இத புசின்னு என்ன பண்றான், கொடுக்கிறான். ஆதாம் யார் பேச்ச கேட்கிறான், ஏவாள் பேச்ச கேட்கிறான். ஏவாள் பிசாசு பேச்ச கேட்கிறான். ஆதாம் ஏவாள் பேச்ச கேட்கிறான். ரெண்டு பேரும் யார் பேச்ச கேட்கிறத விட்டுட்டாங்க. முன்னாலேயே தெய்வம் பேசி இருக்கிறாரு, இத புசி இத புசிக்காதன்னு. அந்த பேச்சை விட்டுட்டு எதை புசிக்காதன்னு சொன்னாரோ அத புசின்னு பிசாசு சொன்னதை ஏவாளும், ஏவாள் சொன்னதை ஆதாமும் கேட்டதுனால இவன் மேல இருந்து தெய்வம் கீழே இறங்கி வந்து ஆதாமு கிட்ட பேசும்போது ஆதாமுடைய காதுகள் தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கும் போது என்ன பண்ணிடுச்சு, பயம் வந்துருச்சு. பயம் வந்தது மட்டும் இல்ல, முன்னால நின்று பேசினவன், தெய்வத்துக்கு முன்னால நின்று தெய்வத்தோட சமமா பேசினவன் விருட்சங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நிர்வாணம் தெய்வத்தின் சத்தத்தை கேட்க விடாது. நிர்வாணம் தெய்வத்தின் சத்தத்தை கேட்டு பயப்படும். நல்ல பயம் இல்ல, கெட்ட பயம். நிர்வாணம் தேவனுக்கு முன்னால நிக்க விடாது, ஒண்டி ஒளிஞ்சுக்க சொல்லும். திருடன் தான் ஒளிஞ்சிருப்பான், குற்றவாளி தான் ஒளிஞ்சிருப்பான். 3 வார்த்தைகளுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்கு. யாரு டெய்லி தேவனுடைய வார்த்தைய காதுகள்ல கேட்க விருப்பம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க குற்றம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. யாரு தேவ காரியங்களை பேசும்போது பயப்படுறாங்களோ, கடவுளை பத்தி எல்லாம் கிட்ட பேசாத, அவங்க பயப்படுறாங்க, அவங்க குற்றம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. தேவ சமூகத்துக்கு வந்தாலும் ஒதுக்கி இருக்கிறது, அல்லது தேவ சமூகத்துக்கு வராம விலகி போறது, அதான் ஒளிஞ்சுகிறது. அவங்க என்ன உள்ளவங்க, குற்றம் உள்ளவங்க. சோ தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாம இருக்கிறோமா, நிர்வாணம் இருக்கு. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது பயம் வருதா, நிர்வாணம் இருக்கு. தேவனுக்கு முன்னால நிக்க முடியாம மறைஞ்சிருக்கணும்னு தோணுதா, தேவ சமூகத்துக்கு வராம உலகத்தோட ஒட்டி வாழணும்னு நினைக்கிறோமா, இருக்கிறோமா, அங்க என்ன இருக்குது, குற்றம் இருக்கிறது, நிர்வாணம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமா கேளுங்க, விளங்குறது கஷ்டம். நிர்வாணம் நம்மை தேவ சமூகத்தை விட்டு விலக்கும். நிர்வாணம் நமக்கு பயத்தை கொண்டு வரும். நிர்வாணம் தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாது. இந்த அறிகுறி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்னவா இருக்கிறோம்னு அர்த்தம். என்னதான் பட்டு புடவையே, என்னதான் பட்டு உடைய உடுத்தி இருந்தாலும் பைபிள போட்டா அதை ஆஃப் பண்ண தயிச்சுடா, நல்ல ஒரு அமக்கலமா ஒரு பாட்டை போட்டு விடு, சும்மா தம்மு தும்மு தம்மு தும்முன்னு போட்டு விடு, பாட்டை போட்டு ஆடுற மாதிரியே இருக்கணும், போட்டு விடு. இதே ஒரு பைபிள் வசனத்தை போட்டு ஆஃப் பண்ண பயம் வரும். வாங்க எல்லாம் தேவ சமூகத்துல உட்காருவோம். நீங்க உட்காருங்க, நாங்க அந்த வெளியே போயிட்டு வந்துடுறேன், நான் இதே ஒண்ணு பண்றேன், நீங்க எல்லாம் பண்ணுங்க. தேவ சமூகத்துக்கு உன் கால் விலகுது அப்படின்னா, உட்கார முடியல அப்படின்னா நீ நிர்வாணமா இருக்கிற. இதெல்லாம் ஆவிக்குரிய நிர்வாணம். என்ன நிர்வாணம்? ஆவிக்குரிய. அதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்முடைய சாபமான நிலைமையை ஆசீர்வாதமான நிலையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப மைய செய்திக்கு நிர்வாணி என்ற வார்த்தையில ஜீவன் சம்பந்தமா ஒரு வசனம், மரணம் சம்பந்தமா ஒரு வசனத்தை குறிப்போம். முதல்ல ஜீவனுக்கான வசனத்தை குறிப்போமா? வெளிப்படுத்தல் 16:15. மரணத்துக்கான வசனம் யாக்கோபு 2:24. கொஞ்சம் இந்த சத்தியத்தை கவனமா கேளுங்க, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சில இடத்துல நேரடியா வரும், சில இடத்துல ஆவிக்குரிய விதத்துல வரும். நேரடியா வர்றதையும் புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய விதத்துல வர்றதையும் விளங்கிக்கணும். திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி இருக்கும்.
இல்ல புரியாத மாதிரி இருக்கும். எது எப்படின்னாலும் கருத்தா கவனமா கேட்டா நல்லாவே என்ன பண்ணும், விளங்கும், புரியும். இப்ப ஜீவனுக்கான வசனம் வெளிப்படுத்தல் 16-15 வாசிக்க கேட்போம். நடவாதபடிக்கு வர 1, விழித்துக் கொண்டு 2, 3. ஒரே வசனம், அத 3ஆ பிரிச்சிருக்கிறோம். கொஞ்சம் என்னைய கவனிங்களேன், அப்புறம் உங்களுக்கு அந்த வசனம் எளிதா விளங்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் போது, எத்தனாவது வருகையின் போது, வஸ்திரங்கள் தொடர்புடையதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது தேவ ஜனம் நிர்வாணமா இருக்கக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் போது தேவ ஜனங்க என்ன இல்லாம இருக்கக்கூடாது, வஸ்திரம் இல்லாம இருக்கக்கூடாது, என்ன இருந்துடக்கூடாது, நிர்வாணம் இருந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. இயேசு வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல வஸ்திரங்கள் இருக்கிற வண்ணமாக அதை காத்துக் கொள்ளுகிற பாக்கியவானாக வாழ வேண்டும். ஏன்னா இயேசு 1ஆம் வருகையில வந்து கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதலினாலே நம்முடைய குற்றங்கள் நீங்கி நம்முடைய நிர்வாணம் மறைக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த வஸ்திரம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும், அது அடுத்த விஷயம். இயேசுவால நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஆமா, இதை இயேசு வர்ற வர இழந்து போகாம பத்திரமா என்ன பண்ணிக்கணும், காத்து கொள்ளணும். நம்ம டிரெஸ் மேல கவனமா இருக்கணும். புது டிரெஸ் வீட்டுல வாங்கி வச்சிருப்போம், ஒரே ஒரு டிரெஸ்ஸா இருக்கும், வாங்கி வச்சிருப்போம். அண்ணன் தம்பி அடிச்சுக்கோ, அக்காலும் தங்கச்சி அடிச்சுக்கோ. இது இன்னைக்கு நான் போட போறேன் ஒரு சாதாரண டிரெஸ், மிஞ்சி மிஞ்சி போனா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும், அப்புறம் கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே செட்டப் பண்ணாது. ஆனா வாங்கின உடனே ரெண்டுமே அடிச்சுக்கும். கிழிஞ்சு ஒண்ணு இல்லாம போற வஸ்திரத்துக்கு என்னது ஒண்ணுதும் பத்திரமா எடுத்து மறைச்சு வச்சு பாதுகாக்கும். ஆனா உங்களையும் என்னையும் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு உதவியா இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான வஸ்திரம் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை காத்துக்கொள்ளணுமா வேண்டாமா? முதல்ல ஆவிக்கு நிர்வாணம், ஆத்மாக்கு நிர்வாணம், சரீரத்துக்கு நிர்வாணங்கிறதுனா என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த நிர்வாணத்தை களைய அந்த வஸ்திரத்தை கண்டுபிடிங்க. சோ இப்ப அந்த வஸ்திரத்தை பத்திரமா இயேசு வர வர காத்துக்கொள்ள பாக்கியவான்களா வாழ்க்கை நடத்துங்க. நம்ம வஸ்திரத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னா, ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குரிய ஆவிக்குரிய வஸ்திரத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னா நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எந்த கண்ணுலதான் அந்த டிரெஸ்ஸ பார்க்க முடியும்? ஆமா, புற கண்களால சரீரத்துல உடுத்திருக்கிற உடைய பார்க்க முடியும். அக கண்களால ஆவிக்குரிய வஸ்திரத்தை என்ன பண்ண முடியும்? காத்து கொள்ள முடியும். என்ன பாஸ்டர் என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியல பாஸ்டர். அக கண்ணுங்கிற, அதுலதான் பார்க்க முடியுங்கிற, இந்த கண்ணுல பார்க்க முடியாதுங்கிற, இந்த கண்ணுல பார்க்க முடியாத 3 டிரெஸ்ஸ வேற தேடுங்கிற. எந்த கடையில போய் தேடுறது? நாங்க சத்தியாஸ் போறதா? சத்திய மார்க்க வேதத்துக்குள்ள போங்க, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு ஸ்தோத்திரம், அந்த வஸ்திரங்களை பாக்குறதுக்கு உங்க மனக்கண்களை திறங்க. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, உங்களுக்கு வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை அவர்கிட்ட கேளுங்க, என் மனக்குருட நீக்குங்க. நீர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய வஸ்திரங்களை பார்க்க நான் விழித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. சுவிசேஷத்தின் ஒளியினால, சுவிசேஷத்தின் சத்தியத்தினால நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். மனக்கண்ணு எதனாலதான் திறக்கும்? சுவிசேஷ சத்தியத்தினாலதான். சுவிசேஷ சத்தியத்துக்குள்ளதான் நம்ம குருடு நீங்கும். சுவிசேஷ சத்தியம் தான் உள்ளான கண்களை திறக்கும். சுவிசேஷ சத்தியத்தினாலதான் விழித்துக் கொள்ளுகிற அனுபவம் வரும். அடிக்கடி சுவிசேஷ சத்தியத்தை நினைக்கணும். நம்ம வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம உள்ள விழித்துக் கொள்ளணும். எதுக்காக விழித்துக் கொள்ளணும் அப்படின்னா, இயேசு வர்ற வர நம்ம நிர்வாணம் வெளியே தெரியக்கூடாதபடிக்கு. நம்முடைய நிர்வாணம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நம்முடைய மானம் வெளியே தெரிஞ்சிடும். நம்முடைய மானம் வெளியே தெரியக்கூடாதபடிக்கு
ஸ்தோத்திரம். குற்றமற்ற வாழ்க்கை நடத்த வேண்டும். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி அப்படின்னா குற்றமற்ற வாழ்க்கை நடத்த வேண்டும். நீங்க குற்றமில்லாத வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா நிர்வாணமா இருக்க மாட்டீங்க. நீங்க குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா என்னவா இருப்பீங்க? நிர்வாணமா இருப்பீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. குற்றம் நிர்வாணத்தை கொண்டு வரும். குற்றம் மானத்தை வெளிப்படுத்தும். குற்றம் வஸ்திரத்தை எடுத்து போடும். இயேசுவின் 2ஆம் வருகையில நாம நிர்வாணமா இருந்தோம் அப்படின்னா இயேசு நம்மை கைவிட்டு விடுவார். இயேசுவின் 2ஆம் வருகையில உங்களை என்னை அவர் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நாம ஆவி ஆத்துமா சரீரத்துல தேவ சாயலுக்குரியவர்களாக தேவ வஸ்திரங்களை உடுத்தி இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான சத்தியம். மரணத்துக்கு உபாகமம் 28:48 இந்த வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போமா? உபாகமம் 28:48. இது ஒரு சத்தியம். இது 2வது சத்தியம். இது 3வது சத்தியம். இது லிட்டரலா எழுதி இருக்கு. இது சாதாரண அர்த்தத்துல எழுதி இருக்கு. இந்த சாதாரண அர்த்தத்துல மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கு. இத ஆவிக்குரிய விதத்துல நாம புரிந்து கொள்ளும் போது ஆவிக்குரிய மரணம் இந்த விதமாக வரும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில தெய்வம் சாபத்தை குறிச்சு சொல்றார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில தெய்வம் முதல்ல ஆசீர்வாதத்தை தான் சொன்னாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து வாழக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னா அதற்கு பதிலா அவர்களுக்கு என்ன வருங்கிறதையும் சொல்றாரு. சாபம் வரும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட சாபம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் தான் இந்த 48வது வசனம். என்ன அப்படின்னா எல்லாமே குறைவுபடுமா, பட்டினி வருமா, தாகம் வருமா, கடைசியில என்னமும் வருமா, நிர்வாணம் வரும். அப்படின்னா என்ன? குடிக்க தண்ணி இருக்காது, புசிக்க ஆகாரம் இருக்காது, உடுக்க உடை இருக்காது. இது ஒரு செட்டு. பட்டினி, தாகம், நிர்வாணம், இது ஒரு செட்டு. இது லிட்டரலா கொடுக்கக்கூடிய ஒரு செட்டு. இதை இப்படி கூட நீங்க எடுத்துக்கங்களேன். டெய்லி ஆவிக்குரிய பட்டினியில இருந்தீங்கன்னு வைங்க, டெய்லி ஆவிக்குரிய தாகத்தோட, அதாவது ஆவிக்குரிய உணவுகளை தண்ணீரை எடுக்காம இருந்தீங்கன்னு வைங்க, ஆவிக்குரிய நிர்வாணம் வருமா வராதா? இப்படி ஆவிக்குரிய விதத்துல கன்வெர்ட் பண்ணி விளைவிக்கங்க. எதுக்கு உங்களை டெய்லி தேவ சமூகத்துல உட்கார சொல்றோம்? வேதத்தை தேடுங்க, ஆராய்ந்து தியானம் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பட்டினி வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய தாகம் வந்துடக்கூடாது. இது 2 வந்துச்சுன்னா ஆவிக்குரிய என்ன வந்துடும்? நிர்வாணம் வந்துடும். உங்களுக்கு டெய்லி வேத ஆராய்ச்சி செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு நாங்க சொல்றதுடைய சீரியஸ்னஸ் விளங்க மாட்டேங்குது. உங்க வாழ்க்கை நிர்வாணமா மாறிடும். ஐ மீன் ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாம போயிடும். வேலைக்கு போகும்போது ட்ரெஸ் போடாம போயிருவோமா? முதல்ல வீட்டுக்குள்ளே என்ன இல்லாம இருக்க மாட்டோம். வேலைக்கு போகும்போது ரொம்ப கவனமா இருப்போம். ஏதோ சில மறவியாளர்கள் தான் பேண்ட் போடாம ஜட்டியோட போயிருவாங்க. 100 தேவ ஜனமாகிய நம்ம ஆவிக்குரிய என்னவா இருக்கிறோம்? நிர்வாணியா இருக்கிறோம். தயவு செய்து ஆவிக்குரிய நிர்வாணியா இருந்தீங்கன்னா அது மரணத்துக்கு ஏதுவானதுங்கிறத விளங்கிக்கங்க. அடுத்து பாருங்க, கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்ப சத்துருக்களை சேவிப்பாய். அவங்க இஸ்ரவேலருங்க சத்துருக்களை சேவிக்கிறது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை. இங்க நம்ம ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்தோம் அப்படின்னா சத்துருவை சேவிக்கிறவங்களா மாறிடுவோம். சத்துருன்னா பிசாசு. பிசாச சேவிக்கிறவங்களா வாழ்ந்தா மரணமா இல்லையா? பிசாசே மரணத்துக்குரியவன் தான். பிசாச சேவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மரணத்துக்குரியவங்களா மாறிடுவோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு காலகட்டங்கள்ல பிசாச சேவிக்கிறவங்களா மறுபடியும் மாறி இருக்கிறாங்க, தெய்வத்தை விட்டு விலகி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க முதல்ல ஆவிக்குரிய நிர்வாணியா மாறி இருப்பாங்க. அதனாலதான் தெய்வத்தை விட்டு எதை சேவிக்கிறவங்களா மாறி இருப்பாங்க. தெய்வத்தை பிசாச சேவிக்கிறவங்களா மாறி இருப்பாங்க. இன்னைக்கும் பாருங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்குள்ள வந்து 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து இருந்தவங்க அப்புறம் ஒரு கட்டத்துல ஆவிக்குரிய தேவ சமூகத்துல உட்கார்ந்து போஜனத்தை பானத்தை பண்ணாதனால நிர்வாணியா மாறி பின்னால தேவ சமூகத்தை கிட்ட போயிருப்பாங்களே. ஆதாம ஏவாளம் விருட்சங்களுக்குள்ள போய் ஒளிஞ்ச மாதிரி பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பாங்க. சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். நிர்வாணம் வராம பாத்துக்கணும். நிர்வாணம் வந்துச்சுன்னா பிசாச சேவிக்கிற மாதிரி வாழ்க்கை தலையில திரும்பிடும். அடுத்த 3ஆம் சத்தியம் பாருங்க,
அவர்கள் சத்துருக்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடிய உன் கழுத்தின் மேல் அடிமை வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவேன், பாவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவேன், குற்றமுள்ள வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருவேன். அது உன்னைய அழிச்சிடும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை தேடாம ஆராயாம தியானம் பண்ணாம இருந்தன்னா நிர்வாணியா, ஆவிக்குரிய நிர்வாணியா மாறி பிசாச சேவிச்சு ஒரு காலகட்டம் வரையில உன்னைய குற்றம் செய்ய வச்சு உன்னைய மொத்தத்துல இல்லாம அழிவுக்கு நேரா, மரணத்துக்கு நேரா பிசாசு கொண்டு போயிருவோம். அதனால சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நல்ல ஒரு விழிப்புணர்வோட மாறுங்க. டெய்லி தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? உட்காரணும். ஆதாம் ஏவாள் பேச்ச கேட்டான், ஏவாள் பிசாசு பேச்ச கேட்டான். ரெண்டு பேருக்குள்ளயும் குற்றம் வந்துச்சா இல்லையா? குற்றம் வந்ததுனால ஆவிக்குரிய தேவ சாய வஸ்திரம் இழந்தாங்களா இல்லையா? அதனால அவங்க மரணத்துக்குரியவர்களா ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்களா இல்லையா? ஜீவ விருட்சத்தை புசிக்க உள்ள வச்சிருந்தாரா? இல்ல துரத்திட்டாருல. மண்ணில் நெருக்கப்பட்ட நீ திரும்ப துரத்திட்டார. புசிக்கும் நாளிலே சாகவே உள்ளான மரணம் வந்துருச்ச. தேவனுடைய வார்த்தையை கேட்கலனா, தேவனுடைய வார்த்தையை புசிக்கலனா, தேவனுடைய வார்த்தையை தேடல, ஆராயல, தியானம் பண்ணல அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ சாயலுக்குரிய ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்து நிர்வாணியா மாறி பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாச சேவிக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரையில தெய்வத்துக்காக குற்றமற்ற வாழ்க்கையை நடத்தாதபடிக்கு முடிவுல உங்களை என்னையும் மரணத்துக்கு நேருவோம். அழிவுள்ள வாழ்க்கைக்கு நேராக பிசாசு நடத்தி விடுவோம். இப்படி ஒரு மரண வாழ்க்கை தேவையா? தேவைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். சோ மரணம் வேணாங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கரங்களை வைப்போமா? நிர்வாணிங்கிற மைய வார்த்தையை தெய்வம் நமக்கு கொடுத்தா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள ஆதி பெற்றோர் தங்களுடைய வஸ்திரங்களை இழந்து நிர்வாணியா மாறின சத்தியத்தை நமக்கு பேசி இருக்கிறார். எதற்காக பேசி இருக்கிறார்? ஆதி பெற்றோரை போல சாபம் உள்ள வாழ்க்கைய, நிர்வாணியா நிர்வாணத்தோட வாழக்கூடிய வாழ்க்கைய நாமும் நம்முடைய நாட்கள்ல வாழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக தானே இதை குறித்து நமக்கு பேசி இருக்கிறார். நம்ம ஆவி நிர்வாணமா இருக்கா? நம்ம ஆத்மா நிர்வாணமா இருக்கா? நம்ம சரீரம் நிர்வாணமா இருக்கா? ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்திருக்குதா? எப்பெல்லாம் தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாம இருக்கிறோமோ, எப்பெல்லாம் நாம பயந்து பயந்து இருக்கிறோமோ, எப்பெல்லாம் ஒளிஞ்சு தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறோமோ, அப்பெல்லாம் நாம நிர்வாணியா இருக்கிறோங்கிறத வெளிப்படுத்துகிறது ஆவிக்குரிய நிர்வாணம். என்னிடத்திலே நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை எனக்கு உணர்த்தும் ஆவியானவரை கேட்கலாமா? கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக நிர்வாணியா மாறி என்னுடைய குற்றங்கள் எல்லாம் தந்தையில ஏற்று எனக்காக மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து அவருடைய குற்றமற்ற ஜீவனாலே என்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை எனக்கு திரும்பி கொடுத்திருக்கிறாரு. இயேசு வருகிற வரையில இந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பை உணர்ந்திருக்கிறேன்னா, இதுவரை நான் உணராம இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு நல்ல உணர்வை தாரும் தெய்வமே. என் வஸ்திரத்தை குறிச்சு, என் ஆவிக்குரிய வஸ்திரத்தை குறிச்சு எனக்கு ஒரு நல்ல உணர்வை தாரும் தெய்வமே. இதுவரை இந்த வஸ்திரத்தை குறிச்சு எந்த விதமான அறிவோ உணர்வோ இல்லாம இருந்திருந்தேன்னா நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே, நிர்வாணம் வேண்டாம்னு சொல்லி மனம் திரும்புறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை அதிகமா கேட்பேன். எனக்குள்ள இருக்கிற தீமையான பயத்தை எடுத்து போட உதவி செய்யுங்க. நான் விலகி ஒளிஞ்சு இருக்கிற வாழ்க்கை வேணாம், தேவ சமூகத்துக்கு வருகிற வாழ்க்கை வேணும்னு சொல்லி உணர்த்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? இயேசு வரும்போது என்னுடைய வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ளணும், என்னுடைய மனக்கண்கள் திறந்திருக்கணும், என் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் என் வாழ்க்கையை நடத்தக்கூடாதபடிக்கு குற்றமற்ற வாழ்க்கையை நடத்தி ஜீவனுக்குரியவனாய் இருக்க வேண்டுமே. அதற்குரிய உணர்வை தாரும் ஆண்டவரேன்னு கேட்போமா? இஸ்ரவேல தேவனுடைய வார்த்தையை கேட்காதனால, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழாதனால நிர்வாணத்தோடும் சத்துருக்களை சேவித்து அவரால் அடிமைப்படுத்தப்பட்டு அடையக்கூடியவர்களா மாறினார்களே. நானும் ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தையை தேட ஆராய தியானம் பண்ணாம, நானும் பிசாச சேவிக்காம, நானும் பிசாசுனால மரணத்தை பெறாம இருக்கணும்னா அழுகின வாழ்க்கையில வேதத்தை தேட ஆராய தியானம் பண்ண மனம் திரும்புகிறேன்னு சொல்லி சொல்லலாமா? உண்மை சேவிப்பேன்னு சொல்லலாமா? உம்மால ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நடத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாமா? அப்படி உணர்த்தப்பட்ட ஒவ்வொருவரும் அதிகாரத்துல கையில வச்சிருக்கிறோம்னா
நான் சொல்லக்கூடிய அறிக்கையை எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்ல ஒப்பு கொடுங்கள். சத்திய பிதாவே, சத்திய இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்காக உங்களுடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தில் உள்ள 24 வசனங்களுக்காக, 12 சத்தியங்களுக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நிர்வாணிக்குள் மறைந்திருக்கிற ஆழமான ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தின உங்களுடைய ராஜரீகத்துக்காக பரிசுத்தர் 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 என்று உண்மையே தொழுது சேவிக்கிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைத்த ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்திருக்கிறோமா என்பதை, ஆவியின் நிர்வாணத்தை, ஆத்ம நிர்வாணத்தை, சரீர நிர்வாணத்தை கண்டுபிடிக்க வேத ஆராய்ச்சி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மூலம் பெற்றுக்கொண்ட வஸ்திரங்களை காத்துக்கொள்ள மனக்கண்கள் விழித்துக் கொண்டவர்களாக எங்கள் மானம் காணப்படக்கூடாதபடிக்கு குற்றமற்ற வாழ்க்கை நடத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நிர்வாணத்தோடு, பிசாச சேவிக்கிற காரியத்தோடு, அழிவை மரணத்தை நாடாமல் வாழ, ஜீவனுக்குரியவர்களாய் வாழ உங்களுடைய வேத வசனங்களை அனுதின வாழ்க்கையிலே தேடி ஆராய்ந்து தியானம் செய்து ஆவிக்குரிய போஜனத்தோடு ஜீவனோடு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டு நீர் கொடுத்த வஸ்திரங்களோடு நிர்வாணி அல்லாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு வேத சாயலாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. சத்திய இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென்.